தரப்பட்டிருக்குது. இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இத இந்த மாதிரி மடிக்கட்டாம். மடிச்சதுக்கு பிறகு இப்படி ஒன்று வரும். இதை இப்படி மடிக்கட்டாம். மடிச்சதுக்கு பிறகு சரியா இது படம் பிழ. இந்த படத்தை எப்படி வரும் என்று சொல்லி சொன்னா தெரிகிற படம் பிள்ளையா அதுல அதாவது முதலாவது இந்த அரைக்கிற படத்தை இப்படி மடிக்கட்டாம். மடிச்சா இப்படி வரும். சரியா இது இப்படி வரும். இத இந்த மாதிரி மடிக்கட்டாம். அப்ப இப்படி ஒன்று வரும். சரியா இப்படி ஒன்று வரும். இத என்ன செய்யட்டாம்னு சொல்லி சொன்னா இதாலையும் வெட்டட்டாம், இதாலையும் வெட்டட்டாம். மடிச்சுதான் வச்சிருக்கார். இதை வெட்டட்டாம். அதான் அந்த படம் போட்டிருக்கிறது. இப்ப வெட்டினா இந்த துண்டை எத்தனை துண்டு கிடைக்கும் என்று கேட்டா இப்ப இதை இந்த அரைக்கிறத நாங்க விரிச்சா வெட்டுப்பட்டு தான் வரும். விரிச்சா இது இப்படி வரும். சரியா இப்படி இப்படி வரும். சரியான இப்ப இங்க இந்த அரைக்கிறத இப்படி விரிக்கிறீங்க. இதை என்ன செய்வோம்னு சொன்னா இதை இப்படி நாங்க மடிக்கிறத இப்படி விரிக்கணும். அப்ப அப்படி விரிச்சோம்னு சொன்னா இதை நாங்க இப்படி விரிக்கணும். இப்படி விரிச்சா இப்ப இந்த மாதிரி கிடைக்கும். இதுல இந்த அரைக்கிற பாயிண்ட்ஸ் மடிப்பாயிரி. இந்த அரைக்கிறது ஒரு மடிப்பாயிரி. நீங்க வெட்டி பார்க்கலாம். நடுவுக்கு இருக்கிறது மடிச்சுட்டு அமைச்சதுனால இந்த அரைக்கிறது தனி ஒரு தொண்டு. சரியா மற்றதெல்லாம் வெட்டினத்தால ஒவ்வொரு தொண்டு கிடைக்கும். 1 2 3 4 இது ரெண்டும் மடிச்சிருக்கிறது. இந்த அரைக்கிறது ரெண்டும் மடிச்சிருக்கிறது. இது 2 இது 3 இது ரெண்டும் மடிச்சிருக்கிறது. 4 இது 5 6 இது மடிப்பு. இது 7 இது 8 இந்த ஒன்று நடுவுக்கு இருக்கிறது சீத்து 9. நீங்க வேணுமெண்டா மடிச்சு பாருங்க. மடிச்சு போட்டு கத்திரிக்கோளால வெட்டி பாருங்க. இந்த நடு ஒரு துண்டும் சரியா இந்த அரைக்கிறதெல்லாம் நாங்க மடிச்சு வைக்கத்தால அதை விரிக்கப்பட நடுவுக்கு வரும். இதுவும் இதுல 4 சின்ன 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 சின்னது 4. அப்ப அப்படி எடுத்தா மொத்தம் 9 துண்டு கிடைக்கும். ரெண்டாவது ஆன்சர். இதுக்கு ரெண்டாவது. அடுத்தது ஒரு அர்த்தமுள்ள விதத்துல நாங்க எடுத்தோம்னு சொன்னா அப்ப நீங்க ஒவ்வொரு விடையா பார்க்கணும். இந்த அரைக்கிறதுக்கு உங்கள் இந்த அடையாளத்துக்கு பெயரை இந்த அடையாளம் அடைப்பினுள் இந்த அடையாளம் படியுங்கள். அப்ப இது இப்ப உங்கள் இத பெயரை அடைப்பினுள் பதியுங்கள் என்று போட்டி படியுங்கள் என்று போட்டி. அது போல ரெண்டாவது பாருங்க. தினமும் இது 8 இந்த அரைக்குது. இது இந்த அரை மணித்தியாலம். இது தூங்குங்கள். தினமும் 8 மணித்தியாலம் தூங்குங்கள். அப்ப இது சரி. ரெண்டாவது சரி. மூணாவது விட செக் பண்ணி பாருங்க ஆன்சர் வருமாண்டோட்டும். இதுல எழுதுங்கள். முதலாவது எழுதுங்கள் வருது. அப்ப அது கடைசியில பயனிலை சொல் முன்னுக்கு வரல. அப்ப இது போல அடுத்தது 23வது வினா 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியா 1ஆம் மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் மே மாசம் 20ஆம் தேதி நகலம் என்று கட்டி ஜனவரி மாதம் அதாவது 1ஆம் மாசம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை 1/1/2026 வியாழன். கேள்வி வினா 5ஆம் மாதம் 20ஆம் தேதி 5ஆம் மாசம் 20 என்ன நாள் கட்டி 5ஆம் மாதம் 20வது நாள். இப்ப இதுக்கு எப்படி பார்க்கிறேன்னு சொன்னா ஜனவரியில எத்தனை நாள்டா 31 நாள். பிப்ரவரியில எத்தனை நாள்டா 28 நாள். மார்ச்ல 31 நாள். ஏப்ரல்ல 30 நாள்.
அங்கால 5ஆம் மாசம் எத்தனை நாள் எங்களுக்கு வேணுமெண்டா 20 நாள் வேணும். சரியா? அப்ப மொத்த நாளை கூட்டுங்க. 1 2 8 10க்கு 0 2 மிச்சம் 4 2 6 6 6 12 2 14. அப்ப என்ன கேள்வி என்று சொன்னா சுருக்கமா கேட்காங்க. முதலாம் நாள் வியாழக்கிழமை என்றா 140ஆம் நாள் என்ன நாள்? இதுதான் கேள்வி. முதலாம் நாள் வியாழக்கிழமைன்னு சொன்னா 140ஆம் நாள் என்ன நாள்? அப்ப அதுக்கு நாங்க படிச்சிருக்கோம் 140 போட்டு எத்தனையால பிரிப்போம்? 7ஆல பிரிப்போம். ஏனென்றா 7 நாட்களை மீறி 7ஆல பிரிப்போம். 1 மிச்சம் வந்தா வியாழன். முதலாம் தேதி தானே 1 மிச்சம் வந்தா வியாழன். அப்ப அதுக்கு வேணுமெண்டா நீங்க சைட்டா போட்டுக்கோங்க. வியாழன் என்றா 1, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன். வியாழன் என்றா 1, வெள்ளி என்றா 2, சனி என்றா 3, ஞாயிறு என்றா 4, 5 6 7. 7ஆல பிரிக்கக்குள்ள 7 மிச்சம் வராது. அப்ப 0. 7ஆல பிரிக்கக்குள்ள 7 மிச்சம் வராது. 0. அப்ப 0 வந்தா கடைசி நாள் புதன். சரி, இப்ப நாங்க 7ஆல பிரிக்கக்குள்ள 7 2 14 0 0 அடங்காது 0. மீதி இருக்காண்டா இல்ல. அப்ப கடைசி நாள் புதன்கிழமை இதுக்கு ஆன்சரா இருக்கு. 1 மிச்சம் வந்தா வியாழன். எங்களுக்கு மிச்சமே இல்ல. மிச்சம் இல்லாட்டி கடைசி புதன்கிழமையா இருக்கு ஆன்சர். சரியா? இப்படி ஆன்சர் புதன்கிழமை. இப்ப 142ஆம் நாள் என்ன நாள் என்று வந்துட்டா உதாரணத்துக்கு 22ஆம் தேதி மே மாசம் 22ஆம் தேதி எவ்வளவு எத்தனை என்ன நாள் என்று கேட்டிருந்தாங்கண்டா இப்ப எத்தனை வருங்கண்டா மே மாசம் 22 என்ன நாள் என்று கேட்கிறாங்க என்று வச்சுக்கொள்ளுங்க. மே மாசம் 22ஆம் தேதின்னு சொன்னா அங்கால 22 142 வரும் மொத்தம். அப்ப 142 நாங்க 7ஆல பிரிச்சா இதுல 2 தரம் 2 14 0 2லயும் அடங்காது 0. இப்ப 0த்தை 7ஆல பெருக்கினா 0, 0த்துல 2 போனா 2 மீதி என்று வருது. 2 மீதி வந்தா என்ன நாள் என்று கேட்டா 1 மீதி என்றா இது 2 மீதி என்றா வள்ளி. அப்ப வெள்ளிக்கிழமை என்று வரும். எங்களுக்கு மீதி வரல. அப்ப கடைசி நாள் புதன்கிழமை. அடுத்தது 24ஆவது. இது லேசான வினா. ஒரு பஸ் வந்து புறப்பட்டிருக்குது 6:30க்கு. இடையில பயணத்துக்கு போயிருக்காங்க 2 மணித்தியாலம். அப்ப 6:30 சரியா 2 மணித்தியாலம் 6:30ஓட 2 மணித்தியாலத்தை கூட்டுங்க. மணித்தியாலோட மணித்தியாலம் அப்ப என்ன 8:30. சரி 8:30. இப்ப என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா 15 நிமிஷம் சாப்பாடுக்கான நித்தாட்டிக்கார். அப்ப நிமிஷத்தோட நிமிஷத்தை கூட்டினா 8:45. இப்ப சாப்பாடு முடிஞ்சதுக்கு பிறகு 3 மணித்தியாலம் 15 நிமிஷம் ஓடிக்கார். அப்ப 3 மணி 15 நிமிஷம் கூட்டுவோம். கூட்டினா 15 45 60. 60க்கு அப்படியே போடல. அப்ப 0த்தை போட்டோம்னு சொன்னா இது 1 மணித்தியாலம். இதோட கூட்டினா 8 1 9 9 3 12 12 மணி என்று வரும். அப்ப நண்பகல் 12 மணி என்கிற 2வது ஆன்சர். அடுத்தது 25ஆவது வினா. 25ஆவது வினா. லேசி தரப்பட்டுள்ள பழத்தொகுதி விலைகளை அவதானிக்கு. விலையை பாருங்க. விலையை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது 3 ஆப்பிள் 360 ரூபா. அப்ப 1 ஆப்பிள் எவ்வளவுண்டா 3 ஆப்பிள் 360 ஒரு ஆப்பிள் எவ்வளவு? ஒன்று எவ்வளவு? 120 ரூபாய். 1 ஆப்பிள் 120 ரூபாய். 1 ஆப்பிள் 120. 1 ஆப்பிள் 120. ஆப்பிள் பழமெல்லாம் எங்க இருக்கோ அதுக்கெல்லாம் போடுங்க 120. இது 120. இப்ப இந்த லைனை பாருங்க. முதலாவது லைனையும் 2வது லைனையும். முதலாவது லைன் 2வது லைன். முதலாவதுல அன்னாசி பழம் கூட இருக்குது. அடுத்த பழத்துல 3 பழமும் இருக்குது. அன்னாசி பழம் இல்ல. அவ்வளவுக்கு 300 ரூபாய். அன்னாசி பழத்தை வச்சு 450 ரூபாய். அப்ப அன்னாசி பழத்துக்கு எவ்வளவு? 150 ரூபாய். ஒரு அன்னாசி பழத்துக்கு 150 ரூபாய்.
சரியா? அப்ப இந்த அன்னாசி பழத்துல விலை 150 ரூபா. அப்படின்டா ஒரு அன்னாசி 150, இந்த அன்னாசி 150, இந்த அன்னாசி 150, இந்த அன்னாசி 150, மூணுக்கும் 450 ரூபா. 450 ரூபா அன்னாசிக்கு இதுக்கு போனா பப்பாசிர விலை எவ்வளவு? 100 ரூபா பப்பாஸ். 100 ரூபா பப்பாஸ். என்னடா 550 ரூபா தனி மொத்தம் வந்துருக்குது. 100 ரூபா பப்பாஸ். சரி, 100 ரூபா இப்ப பப்பாசி என்று சொல்லி சொன்னா ஆப்பிள் பழம் 120 ரூபா. அப்ப 120 ரூபாயும் பப்பாசி பழம் 100 ரூபாயும் சேர்த்தா 220 ரூபா. ஆனா இந்த 3 பழத்தையும் சேர்த்தா 300 ரூபாயாம். அப்ப மாம்பழம் எவ்வளவு என்று கேட்டா மாம்பழம் 80 ரூபா போட்டா 300 ரூபா என்று வரும். அப்ப மாம்பழம் 80 ரூபா. 25வது 26வது வினா. சனி ஞாயிறு தவிர வாரத்தின் ஒவ்வொரு நாளும் 9 மணி தொடக்கம் 1 மணி வரையும், சனியும் ஞாயிறும் இல்லாம வாரத்தின் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா நாளும் வெள்ளி வரைக்கும் 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும். அப்ப 9 மணி என்றா 10 மணி, 11 மணி, 12 மணி, 1 மணி. அப்ப மேல ஒரு நாளைக்கு 4 மணி தியாலம். சரியா? 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் 4 மணி தியாலம். அடுத்தது பின்னேரம் இருக்குது 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும். அப்ப 2 மணி 3, 2ல இருந்து 3, 4, 5. அப்ப இவிடத்த பின்னேரத்துல 3 மணி தியாலம். காலையில 4 மணி தியாலம், பின்னரம் 3 மணி தியாலம். இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை மணி தியாலம் என்று கேட்டா 7 மணி தியாலம். இப்படி எத்தனை நாள் படிப்பிப்பாரு என்று கேட்டா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி 5 நாளும் படிப்பிப்பாரு. அப்ப 7 5ஆல பெருக்கின ஒரு நாளைக்கு 7 மணி தியாலம். எப்படி? காலத்தால 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும் 9 10 11 12 1. காலையில 4, பின்னரத்துல 2 மணில இருந்து 5 மணி வரைக்கும் மட்டும் அதுல 3 மணி தியாலம். அப்ப அதுல 3. அப்ப ஒரு நாளைக்கு 7 மணி தியாலம். அப்படி என்றா 5 நாளைக்கு எவ்வளவு? அப்ப 7 5ஆல பெருக்கினா 35 மணி தியாலம் ஒரு நாளைக்கு படிப்பிக்கார். 27வது இதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க அடுத்ததுல இருந்து இதை கழிக்கணும். 5:35 இருந்து 4:55 4:45 கழிங்க. 5:35 இருந்து 4:45 கழிங்க. கழிச்சிங்களா 5ல 5 போனா அப்படி பாக்குறல்ல. அப்ப 35 இருந்து 45 போகாது. 60 கடன் வாங்கினா 95. சரியா? அப்ப 60 கடன் வாங்கினா 95. 95ல இருந்து 45 போனா எத்தனைன்னு சொன்னா 50 வரும். அப்ப இதுக்கு இடையிலான வித்தியாசம் 50 நிமிஷம். அப்படி இல்லைண்டா இங்க பாருங்க 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. இந்த 7 அடியதான் இந்த அது வந்து 7 அடியதான் வந்துரு. அடுத்த 5 அடிய வந்து பாருங்க. ரைட். அப்ப 5 அடி வரைக்கும் நாங்க இது செய்வோம். எவ்வளத்த இருந்து? 7ல இருந்து இவ்வளத்த இருந்து. சரியா? அப்ப நான் எண்ணி பாக்குறேன். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. சரியா? 50 நிமிஷம் வருது. அடுத்தது இங்க இருந்து 8, 10 வரைக்கும், இங்க 5 வரைக்கும் வருது. இவ்வளத்த வரைக்கும் வருது என்று சொன்னா இவ்வளத்த வரைக்கும் வருது. அதை நீங்க 50 நிமிஷம் வரும். சரி, அப்ப இங்க இருந்து 50 நிமிஷத்தை கூட்டணும். அப்ப இதோட 8 5ஓட 50 நிமிஷத்தை கூட்டினீங்கன்னா 8 55. 27க்கு 8 55 28 ஆகுது. இத்திண்மத்தை ஒரு புள்ளிக்கோட்டின் வழியே வெட்டினா இப்ப இதை நீங்க அப்படியே இதால நீங்க வெட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? செவ்வகம் ஒன்று கிடைக்கும். அடுத்தது 29வது வினா எப்படின்னு சொன்னா காலையில இது நல்ல வினா உண்டு. கொஞ்சம் மக்களுக்கு டயர்டா தான் இருக்குது. இருந்தாலும் இதே மாதிரி கேள்வி வார அப்ப கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்க.
சரியா? என்னன்னு சொன்னா காலையில சூரியன் இங்கால உதிக்கும். நிழல் சம்பந்தமா படிப்பிக்கிறேன், அதுல கடைசியில வழங்கப்படுத்துறேன். சரியா? இதுவும் அப்படி வருது. ஒரு பஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, சரியா, பஸ் இருக்குது. காலையில இங்க சூரியன் உதிச்சா இங்க வெயில் அடிக்கும் தானே, வெயில் அடிக்கும். வெயில் அடிச்சா நாம இவிடத்துல இருக்கிறோம்ல, இங்கால போயிருப்போம். சரிதானே? இங்கால போயிருப்போம். இப்ப அது வந்து இடது கை பக்கமாம். அது இங்கால இருக்கிறது, இடது கை பக்கத்துல இருக்காது. அப்ப ஒரு ஆள் முன்னுக்கு பார்க்க இருந்தா அவரோட இடது கை இடது இங்கால பக்கம் இருக்கீங்க. முன்னுக்கு இருந்தா இது இங்கால, இது இங்கால வலது, இப்படி பார்க்க இருந்தாருண்டா. அப்ப இவர் வந்து இவ்விடத்தை இருந்தாருண்டா இடது கையில் அடிக்குமா வலது கையில் அடிக்குமா? இவ்விடத்தை இருந்தாருண்டா, இப்படி பாக்குறதுக்கு அவர்கிட்ட இருந்தாருண்டா அவர்கிட்ட கை அடிக்கும். சரியா? ஆனா அவருக்கு வெயில் அடிக்குமேன்னு சொல்லி போட்டு அவர் இடது கை பக்கத்துல போய் இருக்காராம். அப்ப வெயில் அடிக்காம போயிருக்காரு இடது கை பக்கத்துக்கு. சரியா? அப்படி என்றா அவர் எங்கால திரும்பி இருக்காருன்னு சொல்லி சொன்னா இங்க மாதிரி இப்படி போற மாதிரி இருந்தா இது முடி. சரியா? இங்கால இடது கை, இங்கால வலது கை. இல்ல மாறி என்ன, இங்கால வலது கை, இங்கால இடது கை. இப்படி இருந்தா தான் இடது கை பக்கத்துல போய் இருக்காராம். அப்ப இவ்விடத்து அவர் இருந்தாருண்டா இங்கால இடதா இருக்கும், இங்கால வலதா இருக்கும். சரியா? அப்பதான் இங்கால சூரியன் அடிச்சாலும் இவருக்கு வராது. அப்ப இவர் இப்படி பார்க்க இருக்காருண்டா, இப்படி பார்க்க இருக்காரு. அப்ப இப்படி பார்க்க இருக்காருண்டா எங்கால பக்கம் போறாருண்டா அவர் இங்கால பக்கம் போறார், வடக்க நோக்கி போறார். சரியா? ரைட். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா வரக்குள்ளையும் அவருக்கு வெயில் அடிக்கப்படா. பின்னரத்துல சூரியன் இங்க வந்துரு. இங்க சூரியன் வந்துட்டுன்னு சொன்னா இவ்விடத்துல இருந்தா வரக்குள்ள எப்படி வருவார், மாறி வருவார். மாறி வரக்குள்ள சரியா முகம் முன்னுக்கு வரும். முன்னுக்கு வந்தா இப்படி முன்னுக்கு வந்தா சரியா முகம் முன்னுக்கு ஆயிரும். முன்னுக்கு வந்தா இவர வலது கை இங்கால, இந்த வலது கை பக்கம் இவர் இருந்தா வெயில் அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். ஆகவே அவர் வந்து இடது கை பக்கம் தான் போய் இருக்கணும். அப்ப இங்கால பக்கம் இருக்கணும். சரியா? அப்ப ஆன்சர் வந்து இடது கை பக்கம். இது வந்து நல்ல மிச்ச நேரம் வந்து வழங்கப்படுத்தி போட்டீங்க அந்த யூனிட் கிளாஸ்ல. தேவையானாக்கள் அந்த ரெக்கார்டிங்க கேளுங்க, ஏமாடா கேளுங்க, ரெக்கார்டிங் அனுப்புறேன். அடுத்தது சாதாரண முட்கடிகாரம் ஒன்று ஒரு மணிக்கு ஒரு தடவை, 2 மணிக்கு 2 தடவை, 3 மணிக்கு 3 தடவை என்று பெல் அடிக்குது எனின் அக்கடிகாரம் ஒரு நாள்ல எத்தனை மணி அடிக்கும் என்று கேட்காங்க. அப்ப இது லேசி. 1 மணித்தியாலத்துக்கு 1 அடிக்குது, 2 மணித்தியாலத்துக்கு 2 அடிக்குது, 3 மணித்தியாலத்துக்கு 3 அடிக்குது. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 மணிக்கு 12 அடிக்கும். 12 மணிக்கு 12 அடிக்கும். சரி, இப்ப 1 மணித்தியாலத்துக்கு 1 2 மணித்தியாலத்துக்கு 2 இப்படி என்றா பெஸ்ட் காலையில 12 மணி வரைக்கும் எத்தனை பெல் அடிக்கும் என்றா 1 2 3 3 3 6 4 10 15 15 6 21 21 மேலும் 28 8 36 36 9 45 10 55 55 11 66 66 12 78 வரும். எப்ப? ஒரு நாளைக்கு 12 மணித்தியாலமா 24 மணித்தியாலமா? 24 மணித்தியாலம். முதல் 12 வரைக்கும் கடிகாரத்துல மணிக்கூடுல 12 வரைக்கும் தான் இருக்கு, 24 இல்ல. சரியா? 12 வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்டுக்கு 12 மணித்தியாலத்துக்கும் 78 அடிக்கும், அடுத்த 12 மணித்தியாலத்துக்கும் 78 அடிக்கும். அப்ப ரெண்டையும் சேர்த்தா 156 அடிக்கும். ரெண்டையும் சேர்த்தா 156 அடிக்கும். அப்ப இதுக்குரிய ஆன்சர் 156.